குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர் அவங்களோட எதிர்காலத்துக்காக சிறப்பான சேமிப்பு திட்டங்கள் என்ன இருக்குன்னு எப்பவுமே தேடிட்டு இருப்பாங்க. அதுல பெண் குழந்தைகளுக்காக 2015ஆம் ஆண்டுல கொண்டு வரப்பட்ட செல்வமகள் சேமிப்பு திட்டம் ரொம்பவே பிரபலம். பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சேமிப்பு திட்டமா, ஆண் குழந்தைகளுக்கும் வேணும்னு கேட்டவங்களுக்கு கிடைச்ச பதில்தான் பொன்மகன் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்துல யாரு சேரலாம், எவ்வளவு வட்டி, முதிர்வு காலம் மற்றும் பிற சலுகைகள் என்ன மாதிரியான விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திட்டத்துல ஒவ்வொரு நிதியாண்டுலையும் குறைந்தபட்சமா 500 ரூபாயும் அதிகபட்சமா 1,50,000 ரூபாய் வரையும் சேமிக்கலாம். தற்போதைக்கு இந்த திட்டத்துல 7.1% வட்டி வழங்கப்படுது. ஆனாலும் ஒவ்வொரு நிதி காலாண்டுலையும் 3 மாசத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும். மாற்றப்படுற வட்டி விகிதங்களை நேரடியா போஸ்ட் ஆபீஸ்களிலோ போஸ்ட் ஆபீஸோட அதிகாரப்பூர்வ இணையதளத்திலோ தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்துல கடந்த 10 ஆண்டுகளாக 7%க்கும் குறையாம வட்டி வழங்கப்படுறதா அஞ்சலக சேமிப்பு வங்கி அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை விட தற்போது இருக்க வட்டி விகிதம் இந்த திட்டத்துல 1.1% குறைவு. இந்த திட்டத்துல மாதம் 1000 ரூபாய் செலுத்துற பட்சத்துல 15 ஆண்டுகளோட முடிவுல செலுத்தி இருக்கக்கூடிய மொத்த தொகை 1,80,000 இருக்கும். அதுக்கு வட்டி மட்டுமே 1,35,578 ரூபாய் கிடைக்கும். ஒட்டுமொத்தமா 15 வருடங்களோட முடிவுல 3,15,572 ரூபாய் பணம் கிடைக்கும். எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணா எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட்டர் போஸ்ட் இன்ஃபோ அப்படின்ற ஆப் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிதியாண்டுல ஒரு முறையாவது கண்டிப்பா பணம் செலுத்தி இருக்கணும், இல்லைனா அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த திட்டத்துல 15 ஆண்டுகள் வரைக்கும் பணம் செலுத்தணும். அப்படி செலுத்துற பட்சத்துல ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் சேமிப்பு எடுக்காம புதுப்பிக்கும் போது அந்த 5 ஆண்டுகளுக்குமான வட்டியும் சேர்த்து வழங்கப்படும். போஸ்ட் ஆபீஸ்க்கு நேரடியா போயிட்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு இந்த கணக்கை தொடங்கலாம். அதே நேரம் இணையதளம் மூலமா ஆன்லைன் கணக்கு தொடங்கவும் முடிச்சுக்கவும் செய்யலாம். இந்த திட்டத்துக்கு பொன்மகன் சேமிப்பு திட்டம் என்றாலுமே கூட இது நடைமுறையில இருக்க PPF அப்படின்ற பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தான். அதனால குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெறலாம். இந்த திட்டத்துல சேர பொருளாதார, வயது வரம்பு அல்லது கல்வி தகுதியோ கிடையாது. இந்த திட்டத்துல சேர இந்திய குடியுரிமை பெற்றிருக்கிறது கட்டாயம். குழந்தையோட பேர்ல பெற்றோரோ இல்ல பாதுகாவலரோ பணம் செலுத்தலாம். குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் மற்றும் ஆதார், பெற்றோரோட ஆதார், பான் நகல்கள் மற்றும் நாமினியோட விவரங்கள் தேவைப்படும். இந்த திட்டத்துல செலுத்தும் பணத்துக்கு கிடைக்கிற வட்டியும் முதலீடாக கணக்குல எடுக்கப்பட்டு அடுத்த நிதியாண்டுல கூட்டு வட்டியாக கிடைக்கும். இந்த சேமிப்பு கணக்கு தொடங்கி 7 ஆண்டுகள் ஆனாதான் பணம் எடுக்க முடியும். அதுலயும் 4வது நிதியாண்டு முடிவில் இருக்கும் பணத்துல 50% மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த திட்டத்துல கடனும் பெறலாம். ஆனா ஒரு நிதியாண்டுல ஒரு முறை மட்டுமே கடன் பெற முடியும். அதுவும் 2வது கடன் எடுக்கிற பட்சத்துல முதல் கடன் முழுமையா அடைக்கப்பட்டிருக்கணும். இருந்தாலும் இடையில பணம் எடுக்கிறது, கடன் வாங்குறது இதையெல்லாம் இல்லாம பணம் தொடர்ந்து செலுத்திக்கிட்டே வந்தா முழு சேமிப்பு பலனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பணம் செலுத்திட்டு இருக்க காலத்துல குழந்தையோட பெற்றோர் அல்லது காப்பாளர் இறந்துட்டா குழந்தை 18 வயதை பூர்த்தி அடைகிற பட்சத்துல குழந்தைக்கு பணம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. லாபகரமான பயனுள்ள திட்டங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.